இதோ பார், இதன் முனை மிகவும் மழுங்கிப் போயிருக்கிறது. எழுதவே இயலவில்லை. நேற்று கோயிலுக்கு போகும்பொழுது மேகனை பார்த்தேன். 2-3 புதிய எழுத்தாணிகளை கொண்டு வந்து கொடுப்பா என்றேன். கொடுத்தானோ? கொடுத்து விட்டானே. நான் தான் தங்களிடம் கூற மறந்து விட்டேன். சற்று இருங்கள். சுவாமி, இந்தாருங்கள். காசு கொடுத்தாயோ? கொடுத்து விட்டேன் சுவாமி. சரி. விஜயா, அருந்த கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வருகிறாயா? இருங்கள், இதோ கொண்டு வருகிறேன். அடியேன். வாருங்கள் வாருங்கள். என்ன இது, அதிசயமாக மனைவி சகிதம் வந்திருக்கிறீர்கள்? உள்ளே வாருங்கள். வா. வாருங்கள் திருக்கோஷ்டியூர் நம்பி. வாருங்கள் அண்ணா, வாருங்கள் மன்னி. அப்பாடா, எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் மன்னியை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று. இன்றுதான் உங்களுக்கு மனம் வந்திருக்கிறது போலிருக்கிறது. சற்று இருங்கள். அமருங்கள். விஜயா, நீ போய் தாம்பாளம் கொண்டு வாமா. சரி மன்னி. தாங்களும் அமருங்க. உட்கார் மேகவல்லி. புஷ்பத்தையும் எடுத்து வை. நீயே விஜயாவிடம் கொடு. அடடா, என்ன மன்னி இதெல்லாம்? எதற்காக இவ்வளவு வாங்கி கொண்டு வந்தீர்கள்? சொல்லேன் மேகவல்லி, பழங்கள் சாப்பிட, புஷ்பம் தலையில் சூட்டிக்கொள்ள என்று. அது தெரிகிறது அண்ணா. இருந்தாலும் இவ்வளவு எதற்கு? இருக்கட்டும் விஜயா, வாங்கிக்கொள். வாங்கிக் கொள்ளம்மா. விஜயா, அண்ணாவுக்கு மோர் கொண்டு வா. சரி சுவாமி. எனக்கு வெந்நீர் கேட்டிருந்தேனே, அதுவே போதும். இதோ கொண்டு வருகிறேன். வாருங்கள் மன்னி. நம்பிகளே, ஆச்சாரியார் நன்றாக இருக்கிறார் அல்லவா? ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறார். அந்த வரரங்கன் மீண்டும் மடத்திற்கு வந்தாரா என்ன? இல்லை இல்லை, அவர் கோயிலிலேயே அருமையாக பாசுரங்களை பாடியபடி திருவரங்கனோடு ஒன்றிப் போய்விட்டார்.